அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ், லூசாஸ் மேல்நிலைப் பள்ளி, இயல் 8 உள்ள பழமுதிரையை பார்ப்போம். சிறுபான்ஆற்றுப்படை காட்டும் பாட்டுடை தலைவரின் இன்றைய நிலப்பகுதி எது? உதகமண்டலம், விழுப்புரம், திண்டிவனம், தர்மபுரி. திண்டிவனம். பொருந்தாத ஒன்றை கண்டறிக. தனித்தமிழ் தந்தை மு. வரதராசனார். ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமி. தமிழ் தென்றல் திருவிக்கா. மொழி ஞாயிறு தேவநேய பாவனர். இதுல பொருந்தாதது எதுன்னா தனித்தமிழ் தந்தை மு. வரதராசனார். சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல் பௌத்தமும் தமிழும், இஸ்லாமும் தமிழும், சமணமும் தமிழும், கிறிஸ்தவமும் தமிழும். நான் வெற்றி வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன். எனது முகத்தை தேடியபடி என்று சுகந்தி சுப்பிரமணியன் தேடுவதாக குறிப்பிடுவது தமது வீட்டு முகவரியை, தமது குடும்பத்தை, தமது அடையாளத்தை, தமது படைப்புகளை, தமது அடையாளத்தை. கடையேழு வள்ளல்களில் வரிசையை சாராத மன்னர்கள் அண்டிரனும் அதிகனும், நல்லிய கோடனும் குமணனும், நல்லியும் ஓரியும், பாரியும் காரியும், நல்லிய கோடனும் குமணனும். மொழிபெயர்ச்சியை பார்ப்போம். இப்போ யாரை பத்தி கொடுத்துருக்காங்க? வா. சுபமாணிக்கம். பர்மாவில் ரங்கூன் நகரில் உள்ள ஒரு கடையில் அடிப்பையனாக, எப்படின்னா அடிப்பையனாக உதவியார் பணியாற்றினான் ஒரு சிறுவன். அவனிடம் கடை முதலாளி ஒரு பெயரை குறிப்பிட்டு அந்த நபர் வந்து தன்னை எங்கே என்று கேட்டால் முதலாளி இல்லை என்று சொல்லுமாறு வற்புறுத்தினார். அந்த சிறுவனோ, நீங்கள் வெளியில் இருந்தால் அவ்வாறு கூறலாம், இல்லாத போது எப்படி பொய் சொல்வது? சொல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறினார். அவர் வா. சுபமாணிக்கம். தமிழின் சிறப்புகளை பற்றி ஆய்வுகள் பல செய்தமையால் தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் வா. சுபமாணிக்கம். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைசாற்றுவதாக தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி தமிழ் சுற்றுலா மேற்கொண்டவர். அழகப்பா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் முதல்வராகவும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றினார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக சிறப்புடன் செயலாற்றிய போது பல்கலைக்கழக நடைமுறைகள் தமிழில் இருக்க வேண்டும் என ஆணை பிறப்பித்துடன் அங்கு தமிழாய்வு நடைபெறும் வழி வகுத்தவர். திருவனந்தபுரத்தின் திராவிட மொழியியல் கழகத்தில் முது பேராய்வாளராக பணிபுரிந்த போது தமிழ் யாப்பியல் வரலாறும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் ஆய்வு மேற்கொண்டார். சங்க பாடல்களின் நுட்பங்களை கட்டுரையாக எழுதுவதில் ஆற்றல் மிக்கவரான இவர் தமிழ்காதல், வள்ளுவம், கம்பர், சங்கநெறி உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியவர். தமிழுக்கு புதிய சொல்லாக்கங்களையும் ஓமைகளையும் உருவாக்கி தருவதில் தனி ஈடுபாடு கொண்டவராக திகழ்ந்தவர். ஆராய்ச்சி, கட்டுரை, நாடகம், கவிதை,
உரை, கடித இலக்கியங்கள், பதிப்பு என பல்துறை ஆளுமையான அவருக்கு தமிழக அரசு அவருடைய மறைவுக்கு பிறகு திருவள்ளுவர் விருது வழங்குவதுடன் 2006 அவருடைய நூல்களை நாட்டுடைமையாக்கி சிறப்பு செய்தது. அவருடைய தமிழ் திறனுக்கு ஒரு பதம் 5 கோடி தமிழர் தொகை இருந்தும் 1000 படிகள் விற்பதற்கு மாங்கம் ஆகின்றது. வாங்காற்றால் மக்களிடம் இல்லை என்று சொல்லுதற்கில்லை. எத்தனையோ புது கோலங்களுக்கும் கேளிக்கைகளுக்கும் தலைக்கால் தெரியாமல் செலவு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நூல்கள் வாங்கும் அறிவு பழக்கத்தை மக்களிடம் பரப்ப வேண்டும். நூல்கள் வாங்கும் அறிவு பழக்கத்தை மக்களிடம் பரப்ப வேண்டும் என்று கூறினார். தமிழாக்கம் தருக. பாருங்க, I make sure I have the basic good habits which include respecting my elders, greeting people when I meet them, wishing them well when departing, etc. Other than this, observing the law, serving the poor and downtrodden, helping the sick and needy, giving shelter to the homeless, assisting someone with a physically challenged, etc. are also other good habits of mine. To lead on a peaceful life, I develop other good habits: writing, listening to music, dancing, singing, etc. are other such habits which fulfill the needs of my soul. இதில் நம்ம தமிழாக்கம் செய்யும்போது எப்படி எழுதணும்? மூத்தவர்களை மதிப்பது, மக்களை சந்திக்கும் போது முகமன் கூறுவது, பிரியும் போது நல்வாழ்த்து உரைப்பது என்னும் அடிப்படையான நல்ல பழக்கங்கள் என்னிடம் இருப்பதை உறுதி செய்கிறேன். இவை தவிர விதிமுறைகளை கடைபிடிப்பது, வறியவர்களுக்கு தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கும் உதவி செய்வது, நோயுற்றவர்களுக்கு உதவி தேவைப்படுவர்களுக்கும் உதவி செய்வது, தங்க இடம் இல்லாருக்கு இடம் அளிப்பது, உடல் ஊனமுற்றவருக்கு துணையாக நிற்பது முதலான பிற நல்ல பழக்க வழக்கங்களையும் கடைபிடிக்கிறேன். எழுதுதல், இசையை சுவைத்தல், ஆட்டம், பாட்டம் முதலான உள்ளத்திற்கு நிறைவு தரும் நற்பழக்கங்களை நான் கடைபிடிக்கிறேன். அடுத்தது, கதையை படித்து பொருளுணர்ந்து நிகழ்வை உரையாடலாக மாற்றுக. உரையாடலாக மாற்றணும். இந்த கதையை படிச்சுட்டு இதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். எப்படி எழுதணும்? உரையாடல். எனக்கு சில்கு சட்டை இருக்கே, உனக்கு இருக்கா என்று கெட்டிக்காரத்தனமாக கேட்டான் ராமசாமி. செல்லையா பதில் சொல்ல தெரியாமல் விழித்து கொண்டிருந்தான். தம் பையா ஆகாயத்தை பார்த்து யோசனை செய்தான். மங்கம்மாள் மூக்கின் மேல் ஆள்காட்டி விரலை வைத்து கொண்டும் கண்ணை லேசாக மூடிக்கொண்டும் யோசனை செய்தாள். அந்த மூவரும் ராமசாமியின் கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மற்ற பிள்ளைகள். அன்று பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது ராமசாமிக்கும் செல்லையாவுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்தது. ராமசாமி தன் 5ஆம் வகுப்பிற்குரிய இந்திய தேச சரித்திர புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டான். செல்லையா அந்த வருஷம் இந்திய தேச சரித்திரம் வாங்கவில்லை. அதனால் தன்னிடமுள்ள ஒரு சிவிக்ஸ் புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டான். இருவரும் படப்போட்டியை ஆரம்பித்து விட்டார்கள். ராஜா வந்திருக்கிறார் கு அழகிரிசாமியிலிருந்து. இதை நீங்க என்ன செய்யணும்? படிச்சுக்கணும். இதை பொருளை நல்லா தெரிஞ்சுங்க. உரையாடல் எழுதணும். எப்படி உரையாடல்னாக்கா யார் யார் உரையாடுறாங்க? இங்க செல்லையா, சுப்பையா, மங்கம்மாள் இந்த 3 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ எழுதும்போது சுப்பையா, டே ராமசாமி வரான். மங்கம்மா சொல்றான், ஆமா ஏதாவது ஒரு பெருமை பேசுவான் அவன். செல்லையா சொல்றார், அது அவன் வழக்கம், அதை மாற்ற முடியுமா? நண்பனாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா.
ராமசாமி, இங்க பாருங்க, நான் புது சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னா. மூரும் நாங்களும் தான் புத்தாடை அணிந்துள்ளோம் அப்படின்னா. ராமசாமி, எனது சில்கு சட்டை உங்களது அப்படின்னு கேட்கும்போது ராமசாமி, உங்களால் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு தேவையான கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது. மங்கம்மா, சரி சரி, நீ செல்லையா கூட போட்டி போட முடியுமா, இல்லை சுப்பையா கூட ஓட்டப்பந்தயம் வருகிறாயா, இல்லை என்னை போல்தான் உன்னால் பாட முடியுமா? ராமசாமி சொல்றான், என்னிடம் நிறைய படங்கள் உள்ளன, உங்களிடம் யாரிடமாவது இருக்கிறதா? மங்கம்மா, சரி, நீ ஒரு புத்தகம் எடு. செல்லையா ஒரு புத்தகம் எடுக்கட்டும், படப்போட்டி நடத்தலாம். ராமசாமி, நான் என் சரித்திர புத்தகத்தை எடுத்துக்கொள்கிறேன், நீ உன் புத்தகத்தை எடு, போட்டி தொடங்கலாம் அப்படின்றாங்க. உன்னை செல்லையா, என்னிடம் சரித்திர புத்தகம் இல்லை, நான் என் சிவிக்ஸ் புத்தகத்தை எடுத்துக்கொள்கிறேன். ராமசாமி, சரி எடுத்துக்கோ. மங்கம்மா சொல்றா, போட்டி தொடங்கலாம், புத்தகத்தை ராமசாமி திறக்கட்டும். ராமசாமி திறக்க அதில் படம் இல்லை. சரி செல்லையா, நீ திற. செல்லையா என்ன செய்யற, திறக்க 2 பக்கமும் படம் இருக்குது. செல்லையா தான் செய்தான். அடுத்தது உரை எழுதுவோம். உங்கள் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் தற்பொழுது மாவட்ட ஆட்சியராக பணியாற்றுகிறார். நடைபெற இருக்கும் பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக வர இருக்கும் அவரை பள்ளியின் சார்பாக வரவேற்கும் விதமாக ஒரு பக்க அளவில் வரவேற்புரை ஒன்றை எழுதுக. யாருக்கு? அரசு மேல்நிலைப்பள்ளி திருநகர்ல. எப்போ? 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி நடைபெறும் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மாவட்ட ஆட்சியர் திருமிகு ஆனந்தவேல் அவர்களுக்கு அளித்த வரவேற்புரை. எனது எமது பள்ளியின் பெருமைக்குரிய மேனாள் மாணவரே, நீங்கள் படித்த பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக ஆண்டு விழாவை சிறப்புடன் நடத்தி தர வருகை தந்திருக்கும் உங்களை வரவேற்பதில் எம் பள்ளியின் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் பெருமிதை கொள்கிறோம். நீங்கள் படித்த போது இருந்த ஆசான்களையும் பற்றியும் இப்பள்ளியின் சிறப்பு குறித்து நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டால் நாங்களும் எங்களை அதற்கேற்ப தகுதிப்படுத்தி கொள்வோம். இந்த மாவட்டத்தின் அறியாமை இருள் போக்க இந்த இளம் சூரியன் நாங்கள் உங்களை காண்கிறோம். இன்று மாணவர்களாக இருக்கின்ற எங்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக அமைந்திருக்கிறீர்கள் என கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்களைப் போல் மாவட்ட அதிகாரிகளாக பொறுப்பேற்று பணிமூப்பில் உயர்ந்த போது இந்தியாவில் வெண்மை புரட்சி ஏற்படுத்திய திரு மத்தாய், இந்தியாவின் தேர்தல் ஆணையத்தை அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் வியந்து பார்க்க வைக்கும் அளவுக்கு பணியாற்றிய திரு சேஷன் போன்றவர்களை முன்மாதிரியாக ஏற்றி பணியாற்றி தலையாய அதிகாரியாக நீங்கள் பெருமை பெற வேண்டும் என என் பள்ளியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். வரவர்களுக்கு நம்ம என்ன வரவேற்பை நிகழ்த்துவது. அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைத்தல். முதல்ல பாருங்க, குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறள் தான் இடம்பெற்றுள்ளது. வினா எப்படி எழுதணும்? குடும்பம் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இந்த திருக்குறளில் தான் இருக்கலாம், அந்த இடத்துல எந்த இடம் போடணும். அடுத்தது, நடுவண் அரசு 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது. இதுக்கு என்ன எழுதணும்? தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை நடுவண் அரசு எப்போது அமைத்தது? எப்போது அமைத்தது? அடுத்தது, சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் போக்குவரத்தினை சீர் செய்யவும் பாதுகாப்பை பயணிக்கவும் உதவுகின்றன. இதுக்கு வினா எப்படி எழுதணும்? சாலைகளில் இடம்பெற்றிருக்கும் குறியீடுகள் எவற்றிற்கு உதவுகின்றன? அடுத்தது, யதார்த்த நிகழ்வை படைப்பாளுமையுடன் வெளிப்படுத்துவதே ஆவணப்படம் என்கிறார் கிரியோர்சன். எதனை ஆவணப்படம் என்கிறார்? விடை கொடுத்துருவாங்க, அதற்கேற்ற வினாவை எழுதணும். அடுத்தது, மொழியோடு விளையாடு. எண்ணங்களை எழுத்தாக்குக. பாருங்க, என்னது?
என்ன செய்றாங்க, ஒரு பெண் என்ன செய்றாங்க, உட்கார்ந்து அவங்களுடைய பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. குடும்பத்திற்கு பெருமை சேர்ப்பவள் யாரு? பெண். பெண்ணுக்கு பெருமை சேர்ப்பதோடு குடும்பத்திற்கு வெளிச்சம் தருவது குழந்தைகள். அதனால்தான் குழந்தை செல்வம் என்றனர். செல்வம் என்றால் பேணி காக்க வேண்டும் அல்லவா? அதிலும் பிள்ளைகளை வழிபடுத்தி வளர்க்கும் பொறுப்பு உடையவள் யாரு? தாய். அதனால்தான் தாய் இல்லாமல் நான் இல்லை என்று பாடினார்களோ. தாய் பொறுப்பேற்று வளர்ப்பதனால்தான் தாய் போல் பிள்ளை என்ற முதுமொழியானது தோன்றியிருக்க வேண்டும் என்றும், தாயின் கட்டுப்பாட்டில் வளராத பிள்ளை சமூகம் தருதலை என்று பெயர் சூட்டிவிடும். இந்த பொறுப்பை உணர்ந்தனால்தான் பொன்முடியார் என்ற பெண்பாற் புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இன்று புறந்தருதல் என் தலை கடனே என்று பாடி மக்கள் செல்வத்தை பேணி பாதுகாக்கும் தாய்மையை போற்றுவோம், பாதுகாப்போம் என்றார். இப்போ ஒரு குடும்பத்தின் குலவிளக்காக இருக்கக்கூடியவள் யார்? பெண். அந்த பெண்ணானவள் இந்த குழந்தைகளை வளர்க்கின்றது முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவளாக இருக்கின்றாள் என்று நாம் எழுதணும். அடுத்தது இலக்கிய நயம் பாராட்டல். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும். மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர். கமல சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார். தேனருவி திரை எழும்பி வானின் வழி எழுகும். செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும். கூனநிலம் பிறை முடித்த வேணி அலங்கார குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. இது என்னது? திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய பாடல். இது இதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லும்போது குற்றால குறவஞ்சி என்கின்ற நூல்ல இது இடம்பெற்றிருக்கு. இந்த பாடலுடைய பொருள் என்னது? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும். ஆண் குரங்கு கனிகளை கொடுத்து பெண் குரங்கியோட கொஞ்சி கொண்டிருக்கும். அந்த பெண் குரங்குகள் சிந்துகின்ற கனி துண்டுகளை பெற வானுலகத்தில் இருக்கின்ற குரங்குகள்லாம் கெஞ்சுமா. காட்டில் வாழும் மக்கள் தங்கள் கண் வீச்சினால தேவர்களை எல்லாம் அழைக்கிறாங்க. அந்த வான்வழியே செல்லும் சித்தர்கள் எல்லாம் தங்கி தம் உடலை அழியாமல் பாதுகாப்பர். தேன் அருவி தரையில் விழும்போது குதித்தெழும் அலையானது வான் உலகு வரைக்கும் பரவுமா. செங்கதிரோன் தன் தேர் வரும்போது அதில் பூட்டப்பட்ட குதிரைகளின் கால்கள்லாம் பழுக்குமா. வளைந்த பிறைச்சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமான் எழுந்தருளியுள்ள குற்றால திருகூட மலையே எம் சொந்த மலையாகும் என்று குறத்தி கூறுவது போல் அமைந்த பாடல் செய்தியாகும். இதுல குற்றால மலையினுடைய வளம் நிறைந்த காட்சி கற்பு நயம் தோன்ற உயர்வு மகிழ்ச்சியாக கூறப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னாக்க திருவராசப்ப கவிராயர் ஓசை நயுடன் கூடிய சிந்து பாக்களை பாடுவதில் வல்லவர். இவர் திருக்குளமலையில் ஏந்திருக்களின் இறைவன் மீது குறவஞ்சி நூல் பாடியுள்ளார். மலையில் வாழும் மக்கள் தொழிலை அடிப்படையாக கொண்டது திருக்குற்றால மலை வளம் பேசும் நூல். இதில் கவிஞர் எளிய மொழியில் குறத்தி மலைவளம் கூறுவதாக பாடியுள்ளார். இப்ப இந்த பாடல்ல இருக்கின்ற தொடை நயம் பார்க்கும்போது அடிவரும் முதல் சீருடைய 2001 எது? அடி எதுகை தொடை. இப்போ வானரங்கள் காணவர்கள் தேனருவி கூநிலம் என்னும் கூனலிலம் என்னும் முதல் சீர்கள் 2ஆம் எழுத்தினால் கொண்டுள்ளது. இப்போ செயல் அடிகளின் இறுதி சீர் ஓசையுடன் நயந்து வருவது தான் என்னது? இயைபு தொடை. கொஞ்சும் கெஞ்சும் அழைப்பார். அடுத்தது விளைப்பார். பொழுதும் வழுகும் ஒன்றது இயைபு. இப்போ கற்பனை வளம் பாருங்க. வானரம், மந்தி, கவி இந்த சொற்கள்லாம் குரங்கு என்னும் பொருள் உடையதாகும்.
தக்க இடத்திற்கு எடுத்தாளப்பட்டுள்ளது. காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பார்கள் என்பதும், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், அது செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுக்கும் என்பது கற்பனை வளர் நிறைந்ததாக இருக்கின்றது. அணிநயம் பார்க்கும்போது வானரங்கள் கனி கொடுத்து கொஞ்சுவது இயல்பு நகைச்சாக கூறப்படுது. தேனருவி திரை எழும்பு வானின் வழி ஒழுகும், தேர்காலும் பரிக்காலும் வழுக்கும் என இயல்பு நகைச்சாக கூறப்பட்டுள்ளது. சந்த நயமும் கற்பனை வளமும் நிறைந்து பாடுபடுவது ஏற்ற சொல்லொழுங்கை பெற்று இப்பாடல் அமைந்துள்ளது. இதுல பாருங்க, குறுக்கெழுத்து புதிர். முதல்ல மயிலாய கட்டுரை எழுதிய இதழ்களில் ஒன்று குடியரசு. இது இடமிருந்து வலம் எழுதணும். அப்போ ஒண்ணுக்கு குடியரசு. 2 தகடூர் மன்னன் பெயரின் பின்பகுதி 3 எழுத்து. இது 5. அடுத்தது ஒய்மா நாட்டு மன்னன் பெயரின் முதல் 3 எழுத்து நல்லி. பொதினி மலையின் வேறு பெயர் மலைநாடு. அடுத்தது பொதினி மலை இவ்வாறும் அழைக்கப்படும். எப்படி? வளநாடு. சான் தா தத் கதையின் பின் பாதி பெயர் எது? மழை. இது இடமிருந்து வலமாக எழுதணும். அடுத்தது வலமிருந்து இடம். என்னது? பரம்பு மலையின் இன்றைய பெயர் அது பிரான் மலை. தகடூரை ஆட்சி செய்தவன் யாரு? அதிகன். காரியின் நாடு எவ்வாறு மருவி உள்ளது? மலாடு. போந்தியும் பிலாத்து என்பவரின் பதவி என்ன பதவி? ஆளுநர். செய்யுளின் பெயர்களில் ஒன்று பாடல். மேலிருந்து கீழ். வல்வில் ஓரி ஆட்சி செய்த பகுதி எது? கொல்லிமலை. முகம் கவிதை ஆசிரியரின் முன் பாதி பெயர் சுகந்தி. தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணன். ரச்சனை யாத்திரியத்தின் மூலநூல் ஆசிரியர் யாரு? ஜான் பன்னியன். நீர்நிலையின் பெயர் என்னது? கூவல். வண்டின் வேறு பெயர் சுரும்பு. இயேசுபிரானை இவ்வாறு அழைப்பர் இறை மகன். இப்ப கீழிருந்து மேல் எழுதணும். நல்லியின் நாட்டுக்கு இன்று வழங்கும் பெயர் ஊட்டி. மயிலையார் ஆய்வு செய்த பல்லவ மன்னன் பற்றிய நூல் நந்திவர்மன். முகம் கவிதையின் ஆசிரியர் பிறந்த ஊர் ஆலந்துறை. ஆற்றுப்படை நூல் ஒன்றின் முன் பாதி பெயர் சிறுபான். உலகம் என்பதன் வேறு பெயர் ஞாலம். நூல்களை வாங்கும் ஆற்றல் டேஷ் இல்லை என்று சொல்வதற்கில்லை, மக்களுக்கு இல்லை. இடமிருந்து வலமாகவும், வலமிருந்து இடமாகவும், மேலிருந்து கீழாகவும், கீழிருந்து மேலாகவும் இந்த கட்டத்தை நீங்க நிரப்ப வேண்டும். அடுத்து பாருங்க, நிற்க அதற்கு தகல. நீங்கள் செல்லும் வழியில் விபத்தினை காண்கிறீர்கள். விபத்துக்கான காரணங்கள் என்ன? பட்டியலிடுக. பாதிக்கப்பட்டவருக்கு நாம் எவ்விதம் உதவலாம்? விபத்துக்கான காரணங்கள். பாதிக்கப்பட்டவருக்கு எவ்விதம் உதவலாம்? என்ன செய்வீங்க? அனுமதி அளவை விட வேகமாக ஓட்டுதல். முதலுதவி செய்த பின் வேகமாக ஓட்டக்கூடாது என்று அறிவுரை கூறுவேன். அடுத்தது என்ன செய்வீங்க? எப்பவுமே நீங்கள்லாம் செய்யப்பீங்க, ஃபோனில் பேசினே வண்டி ஓட்டுதல், அதை செய்யக்கூடாது. செல்போனில் பேசிக்கொண்டே ஓட்டுதல், அதுதான் விபத்துக்கான காரணம். பாதிக்கப்பட்டவருக்கு எவ்விதம் உதவலாம்? நிறுத்தி ஓரமாக நின்று பேசிவிட்டு பேசக்கூடாது என்று நாம் அறிவுரை கூறலாம். இருசக்கர வாகனத்தில் இருவருக்கு மேல் செல்லுதல் தவறு என சுட்டிக்காட்டி திருத்த முயற்சி செய்வேன். அடுத்தது படிப்போம், பயன்படுத்துவோம். அலுவலக பொருட்கள் என்னென்ன? ஸ்டாம்ப் பேட், மைப்பொதி,
ஸ்டாப்லர், கம்பி தைப்பு கருவி, ஃபோல்டர் மடிப்புத்தாள், ஃபைல் கோப்பு, ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை, எரேசர் அழிப்பான். இதுவரைக்கும் மொழிபெயர்ச்சியை பார்த்தோம். நன்றி.